இப்ப நம்ம செல்போன் ஹேங் ஆனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? செல்போனை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும்? என்ன மறுபடியும் ஒர்க் ஆகும். கரெக்ட். அப்ப நம்ம அதுதான் பண்ணணும். புரியலையே தமிழ். நம்ம லைஃபை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி தமிழ் இவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிற? ஆதியப்பா பொண்ணுன்னா அப்படிதான். ஆனா 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறீங்களே. ஆதியப்பா பொண்ணுன்னா அப்படிதான். ஏய், சும்மா சும்மா காமெடி காமெடிப்பா. சரி, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனா எப்படி? ரொம்ப சிம்பிள் ஆதியப்பா. உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது, என்னையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எங்க அம்மாவையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஓகே. நீங்க எதிர் வீட்ல இருக்கீங்க, நாங்க அந்த வீட்ல இருக்கோம். சரி. அப்படின்னா நீங்க எப்படி என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவீங்க? ஆமா, எப்படி ஆகலாம்? உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுல்ல, அதனால இப்பதான் உன்னை முதல்ல பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் அங்கிள். உங்க பேர் என்ன பாப்பா? என் பேரு தமிழ். அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ஆதி. நைஸ் நேம். தேங்க்யூ. ஓகே, உங்க கூட இருக்கிறவங்க யாரு? யார கேக்குறீங்க? அதான் உங்க கூட ஒருத்தங்க அழகா இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டேன். ஓ அவங்களா? அவங்க என்னோட அம்மா. ஓ, அவங்கள ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா சும்மா கேட்டேன். அங்கிள், எங்க அம்மா என்ன மாதிரி கிடையாது, ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஆ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும், பிரின்சஸ் பூமை பிடிக்கும், அப்புறம் பானிபூரி பிடிக்கும், குல்ஃபி ஐஸ் பிடிக்கும், அப்புறம் போதும் போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்? எங்க அம்மாக்கு என்னதான் பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அம்மாக்கும் பிடிக்கும், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அதான் எனக்கே தெரியுமே. ஆதியப்பா, இப்ப நீங்க ஆதியப்பா இல்ல, அங்கிள். ஓகே ஓகே ஓகே, சாரி. என்ன கேளு. அம்மா, நான் ஏன் இப்படி இருக்கேன்டா? எதுக்கு? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு, என்ன பாடப்படுத்துறதுக்கு. வேற எதுக்கு? உடனே ஓவரா பேசாத. நீ மட்டும் என்ன, நீயும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் நடந்துக்கிற. அதுக்கு நான் எதுவும் கேட்டேனா? ஆமா. சரிடே, ஆமா, நான் தான் பைத்தியம். டேய், நானும் பைத்தியம் தான். ஹை ஃபை. இல்லடா, சும்மா. சரி, நான் பைத்தியம், நீயும் பைத்தியம். கரெக்ட். அப்போ ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்துக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். எதுக்கு உங்க அப்பனுக்காக என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? அப்படி இல்ல, என் அப்பா விஷயத்துல மட்டும் நான் ஒரு மாதிரி இருக்கேன்னு எனக்கே தெரியுதுதான். ஆனா அது கரெக்டா தப்பான்னு எனக்கே புரியல. சந்தேகம் இல்லடி, தப்புதான். இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால அவரோட விஷயத்துல நான் அப்படி ஆடுறேன். அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பேன். இங்க பாரு, அவ்வளவு ஏண்டா, நாளைக்கே என் அப்பா உன் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோயேன், நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், தெரியுமா? ஒரு விஷயம் நடக்காதுன்னு அது அவ்வளவு கான்பிடண்டா பேசுவல. எதுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ எங்க அப்பா மனசை மாத்த பாரு. அவரு சொன்னா நான் கண்டிப்பா உன் கூட சந்தோஷமா வாழ்வேன். இது அப்பா மேல சத்தியம். டே அழகுரு, இவளை நம்பிராத. இவ ஏதோ குரலி வித்த காட்டுறா. நாளைக்கே இவ மாத்தி மாத்தி பேசுவா, நம்மளை கெருக்கனாக்கிடுவா. டேய், நான் குரலி வித்தியும் காட்டல, ஒன்னும் காட்டல. மைண்ட் வாய்ஸ் கேக்குது, வெளியே கேக்குது. நல்லா சத்தமாவா இருக்கு. ஆமா ஆமா, கொஞ்சமா. இங்க பாரு, என் அப்பா என்ன சாக சொன்னாலும் சாவேன். உன் கூட வாழ சொன்னா வாழ மாட்டேனா என்ன? ஆனா அந்த ஆளு உன் மேல இப்படிலாம் பாசம் காட்டுற மாதிரி எனக்கு தெரியலையே. நீதான் ஓவரா பண்ற. இங்க பாரு, இங்க பாசம் காட்டப்படும்னு போர்டு எழுதி வச்சுட்டா பாசத்தை காட்டுவாங்க? அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ்டா, அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியுதா? நாளைக்கே உனக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுன்னு வச்சுக்கோயேன், அப்போ இதெல்லாம் உனக்கு புரியும். அது என்னடி ஏன் மக? நம்ம 2 பேருக்கு சேர்ந்து பிறந்தா தாண்டி அவன் எனக்கு மக. நீ அப்பா வாங்கணும்னு வச்சுக்கோயேன், அதுக்கு எங்க அப்பா உன் கூட சேர்ந்து வாழ சொல்லணும்.
நல்லா இது நல்லா இருக்குல்ல? பொறுமையா வயிறு ரொம்ப சாப்பிடணும் சரியா? வேற சரி, புடவை பாருமா. அண்ணே அந்த புடவை அது இருங்கம்மா காட்டுறேன். அது கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்த லட்சுமி இன்னும் எம்படி நேரம் தான் தடவிட்டே இருப்ப? ஆ? அவர் வேற வீட்டுக்கெல்லாம் போய் வியாபாரம் பார்க்க வேண்டாமா? ஏங்க கடைக்கு போய் எடுத்தாதான் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு வீட்டுக்கு வர சொன்னேன். இங்கேயும் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, பார்த்து தான் எடுக்க முடியும். உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ பவி. பவி நல்லா இருக்கா? பார்டர் நல்லா இல்ல, வேற ஏதாவது எடுமா. சரி. இது இருங்கம்மா காட்டுறேன். அதோ அது மேல இருக்குல்ல, இதுவா? அதோ அதுதான். என்ன மாடி சாப்பிட்டுட்டே இருக்க? இது நல்ல மெட்டீரியல் பாருங்க. பாரதி வா பாரதி, நீயும் 2 புடவை எடுத்துக்கோ. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்கிட்ட இருக்கிறதே இன்னும் கட்ட முடியாம இருக்கு. அக்கா அதெல்லாம் கட்டிக்கலாம், வந்து எடுங்கக்கா. இல்ல என்னம்மா நீ போய் எடுத்தா? எல்லாத்துக்கும் சேர்த்தானே சொல்லியிருக்கோம். ஆ? போ நீ 2 புடவை எடு. வா பாரதி, வந்து உட்காரு, வா எடு. என்ன பாரதி, அவ்வளவுதான் நான் எடுத்துட்டியா? இந்தாங்க, இது ஓகேம்மா. இன்னும் 2 எடுத்துக்கோ. அம்மா, இதுவே எனக்கு போதுமா. என்னக்கா அதுக்குள்ள எடுத்துட்டீங்க? நமக்கு இது நல்லா இருக்கும்னு பார்த்து எடுத்தா சீக்கிரம் எடுத்துடலாம் பவி. ஆனா அடுத்தவங்க இதை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு எடுத்தா லேட் ஆகும். அதா கரெக்டா சொன்னதா நீயே. ஹேய் பாப்பா ஆதி, என்னப்பா கையில மிக்ஸி ஜாரெல்லாம் தூக்கிட்டு அலையறவ? திடீர்னு என் வீட்டு மிக்ஸி ஓடல, சமையல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. அதான் இதை மட்டும் அரைச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, உங்களை கட்டிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க.